அநேகமா இருக்கிறதுக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலையிலும் சுவாமி சபையாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக நாங்க எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல இருக்கிறோம். எங்களை நீங்க தொடுங்க, பலப்படுத்தும். எங்க இருதயத்துல நீங்க பேசுங்க. இன்னைக்கு நாங்க கேட்க வேண்டிய வார்த்தைகளையும் உங்களுடைய சத்தத்தையும் நாங்க தெளிவா கேட்கவும் புரிஞ்சுக்கவும், எங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு நோக்கம் நீரா இருக்கவும், எங்களுடைய சேரக்கூடிய பயணத்தில் சேரக்கூடிய இடம் நீரா இருக்கும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஆராதனை தொடக்க முதல் முடிவு வரை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கிரேட். இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சில பாடல்கள்ல நம்ம பாடும்போது பழைய பாடல்கள் நிறைய நம்மளுக்கு ரொம்ப பிரசித்தமான தெரிஞ்ச பாடல்களை பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கடைசி பாடல் இப்ப நம்ம பாடும்போது நிறைய விஷயங்கள் நம்மள புத்துணர்வுக்குள்ள கொண்டு வர்றதா இருந்துச்சு. வார்த்தைகள் அர்த்தமுள்ளதா மாறுது. நான் நினைக்கிறேன், நான் என்ன அந்த வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டேன். நம்ம பாடும்போது கடவுள் எப்படியெல்லாம் எனக்கு நன்மை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் பாடல் போடும்போது தேவனை துதிக்கிறவர்களாகவும் உங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து கடவுள் உங்க வாழ்க்கையில செய்த மகிமை நன்மையை உணரக்கூடியவர்களா இருந்திருப்பீங்க நான் நம்புறேன். பாடல் குழுவுக்கு நம்ம ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கலாமா? அவங்க எல்லாருமே எஸ்பிபியோ, எஸ்ஜானகியோ, பி சுசிலாவோ, சித்ராவோ, மனோவோ கிடையாது. ஆனா தேர் ஆல் காட் சில்ட்ரன் அண்ட் தே கிவ் ஆல் தேர் பெஸ்ட். உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் தெரியுமா தெரியாதா தெரியாது. எப்பெல்லாம் நம்ம இந்த ஹால் எடுத்தோமோ அதுக்கு முன்னாடி இருந்தே கூட ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ராத்திரி நம்ம இங்க ஆராதனைக்கு எவ்வளவு நேரம் செலவிடுறோமோ அது மாதிரி அவங்களும் செலவிடுவாங்க. அவங்களோட முயற்சியை கொடுத்து பயிற்சி பண்ணி நிறைய எஃபர்ட் இருக்கு. நம்ம ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப சப்போர்ட்டிவான பீப்புள் கிடையாது. ஆனா நிறைய டெக்னிக்கலை கத்துக்கிட்டு பரத் இங்க பிஏ சிஸ்டம் யூஸ் பண்றாருல, அவர் ப்ரொஃபஷனலா ஒரு டிஜே கிடையாது. ஸோ ஆடியோ வீடியோலாம் அவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா நமக்கு தெரியாது. ஆனா இஸ் லேர்னிங். பிபிடி பண்றாரு. இங்க இருக்க சிங்கர்ஸ் அப்படிதான், மலர் சகோதரி அதே மாதிரி தான். ஓகே, ஏதாவது குறைவு இருந்தா ஓகே நீங்க சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். we will improve. நம்ம சர்ச்சா நம்ம சேர்ந்து அதை முன்னோக்கி கொண்டு செல்லலாம், வளரலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம். we need your suggestion. ஆனா அதை குறையா இல்லாம வளர்ச்சிக்கான ஒரு எண்ணமா நம்ம எடுத்துக்குவோம். நான் உண்மையிலே பாராட்டுற பாடல் குழு ஒவ்வொரு வாரமும் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. காட் ஒவ்வொரு வாரம் பிளஸ் பண்றாரு. நான் நிறைய முறை பார்த்திருக்கேன். வெளியிருந்து வரக்கூடிய பிரசங்கிகள் நிறைய பேர் நம்மளுக்கு சிறப்பு விருந்தினர்களா வரக்கூடியவங்க நம்ம பாடல் குழுவை பாராட்டாம போனதே கிடையாது. They were inspired. Thank you for the members, church. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறீங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். அதுக்காக உங்களுக்கு பாராட்டுக்கள். தேங்க்யூ. அண்ட் நம்ம செய்திக்குள்ள போலாமா? உண்மையிலேயே நிறைய பேர் எனக்கு பின்னாடி இந்த சஜஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு பிரீச்சரை பார்க்கணும். இங்க நின்று பார்க்கும்போது எனக்கு தெரியும் இது எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. நீங்க எல்லாம் தூங்குறீங்களா இல்ல என்னதான் பாக்குறீங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது ஹைட் கம்மியா இல்லைன்னு தெரியல. அடுத்த முறை இதை விட வேற எதனா நம்ம பண்ண முடியும்னா பண்ணலாம். உங்களுக்கும் எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி, இல்ல இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி. ஆமென். உங்களுக்கு ஒருவேளை என் முகத்தை பார்க்க முடியலன்னா நீங்க மனசுல நினைச்சுங்க கோவிந்த் பிரதர் தான் பேசுறாரு அப்படின்னு. ஆமென். ஸோ எல்லாரும் தயாரா இருப்பீங்க. நானும் என்னை தயார்படுத்திக்கிட்டேன். நான் நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணுவேன் இங்க வர்றதுக்கு முன்னாடி. ஆனா இங்க வந்தா நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கிறது இல்லை. ஒரு பதட்டம், ஒரு நடுக்கம், உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம். ஏன்னா நீங்க வேதம் தெரியாத நபர்கள் கிடையாது. உங்ககிட்ட நான் புதுசா இல்லாத ஒரு ஸ்டோரிய சொல்றது போல இல்ல. நம்ம எல்லாருக்கும் ஆயா வடை சுட்ட கதை தெரியும் இல்லையா? எத்தனை பேருக்கு ஆயா வடை சுட்ட கதை தெரியும்? சந்தேகமா இருக்கு. அந்த கதை தானா வேற ஏதாவது? ஆயா வடை சுட்டாங்களே, காக்கா கொடுத்து தீர்ப்பச்ச தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த கதையை சொல்ல வரும்போதும் புதுசா சொல்ற மாதிரியே இருக்கணும் இல்ல? அதே போல அதை அதோட மைய கரு அர்த்தத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறவங்களா இருக்கணும். அது மாதிரி உங்க எல்லாருக்கும் பைபிள் தெரியாதுலாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்து கேட்டிருப்பீங்க நிறைய பேரு. ரொம்ப வருஷமா வேதாமற்ற தெரிஞ்ச அனுபவம் உள்ள வேதத்தை இரவும் பகலும் தலைமாட்டில் வச்சு தூங்குற டிசைபிள்ஸ் எனக்கு தெரியும். நிறைய முறை நீங்க யுவராஜ் பிரதர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவர் மால் மேல பைபிள் வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன். நான் பார்த்திருக்கேன். அது மாதிரி நான் சில நபர்களோட பேர் சொன்னா அவங்கள குறைவாக்க இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன். உங்களை நிறைய பேர் கூட அப்படி இருப்பீங்க.
நம்மளா இப்போ செல்போன் வச்சு தூங்குறோம், ஆனா பைபிளை வச்சு தூங்குற காலம் இருக்குல்ல. எழுந்திரிச்சு வந்து பைபிள் படிக்கும், எப்பெல்லாம் முழிப்பு வருதோ பைபிள் படிக்கும், இல்ல தூக்கம் வரலன்னா பைபிள் படிக்கலாம், தூக்கம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு பைபிளே இருந்தவங்களா இருக்கிறீங்க. ஸோ வேதம் வந்து உங்களுக்கு தெரியும். வேதத்துல இருந்து நான் புதுசா எதுவும் சொல்ல போறது இல்லை, யாரும் உங்களுக்கு புதுசா சொல்லல, ஆல்ரெடி இந்த வேதம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா சொல்லும் பொழுது ஒரு நினைப்பூட்டுதலா, உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துதலா, மறுபடியும் உங்களை அதே விஷயத்துக்கு கால் பண்ற ஒரு விஷயமா தான் நான் பைபிளை பாக்குறேன். ஆமென். ஸோ நம்ம வேதம் வாசிக்கும் போதும் செய்திக்குள்ள போகும்போதும் ப்ளீஸ் forgive me and forget me, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு விரோதமா எதுவா பண்ணியிருந்தேன்னா, இல்லைன்னா என்ன மறந்துடுங்க, இங்க கடவுளோட வார்த்தையை மாத்திரம் நினைவு கொள்ளுங்க. ஓகே, இங்க நிக்கிற நபர் தகுதியானவர்லாம் கிடையாது, யாரா இருந்தாலும் சரி, அது நானும் இல்லை, யாரா இருந்தாலுமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கடவுளோட கிருபையினால இங்க நிக்கிறாங்க. இன்னைக்கு we face lot of struggle. ஓகே, ஒருவேளை அந்த போன்ல இடிச்ச மாதிரி இடி இதுல இடிச்சதுன்னா நான் கொஞ்சம் சத்தமா பேசுறேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். we face lot of struggle in our life every single day. struggles என்ன தெரியுமா? நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் செக்ஷன் தான். நம்ம பேசுனா நீங்க தூங்கல நான் நினைப்பேன், இல்ல நீங்க பேசும்போது நான் கொஞ்சம் மூச்சு விட்டுப்பேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, ஸோ இன்ட்ராக்ஷன்னா என்ன? இன்ட்ராக்ஷன் செக்ஷன்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு பேசி ஒரு முடிவுக்கு வர்றது. நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஸ்ட்ரகிள்ஸ் தமிழ்ல சொல்லவா? அதுக்கு நிறைய பேர் இருக்கு. என்ன சார்? போராட்டம். அதுக்கு நிறைய பேர் சொல்லலாம். சண்டேன்னு சொல்லலாம், போராட்டம் சொல்லலாம், எனக்கு இருக்கக்கூடிய துன்பம் சொல்லலாம், வேதனைன்னு சொல்லலாம், பிரச்சனைன்னு சொல்லலாம், நானும் சொல்லலாம், நீங்கன்னு சொல்லலாம், நானு. அம்மா நிறைய இருக்கு இல்லையா? ஐ ஹவ் டேக்கன் அ சாய்ஸ். லைக் ஸ்ட்ரகிள் அப்படின்னாலே ஃபைட் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். வி ஃபைட் எவ்ரி டே. ஓகே, ஒவ்வொரு நாளும் சில விஷயத்துக்காக நம்ம லைஃப்ல நம்ம ஃபைட் பண்றோம். இன்னைக்கு பாலோட லைஃப் வேதாந்தத்துல இருக்கு இல்லையா, பவுல். ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருந்து நம்ம சில விஷயம் கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வேதத்துல இருந்து வசனம் வாசிப்போம், சரிங்களா? 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 7. என்னுடைய செய்தியின் தலைப்பு போராட்டம், ஸ்ட்ரகிள், ஃபைட். ஓகே, என்ன இந்த டாபிக் நினைக்காதீங்க, ரொம்ப பிடிச்சது. யாரெல்லாம் இன்னைக்கு வீட்டுல சண்டை போட்டு சர்ச்சுக்கு வந்தா கையை தூக்கணும்னு நினைக்காதீங்க. வீட்டுல மறுபடியும் ஒரு சண்டை வந்துடும், மனசுல யோசிச்சுங்க. யாரெல்லாம் சண்டை போட்டு சர்ச்சுக்கு வந்தது, இல்ல நேத்து நைட் சண்டை போட்டீங்க, இல்லைன்னா சண்டை போடுங்க போயிட்டு, காலை டிஃபன் கொடுக்காம என்ன சர்ச்சுக்கு கூட்டு போனேன், காலை என்ன டைமுக்கு கூட்டு போல, அது மாதிரி இருக்கும்ல. ஃபைட் நம்ம லைஃப்ல ஃபைட் இல்லாம இல்லவே இல்லை. ஓகே, ஃபைட், ஸ்ட்ரகிள், அது வந்து தமிழ்ல போராட்டம்னு சொல்லலாம், யுத்தம்னு சொல்லலாம். ஓகே, நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 7. ஓகே, நீங்களாம் ஏதோ பேசுற மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஓகே, அப்படி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா பைபிள் படிக்கிறீங்க நான் எடுத்துக்கிறேன். ஆமென். 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 7 நான் உனக்கா படிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுன்னா, I have fought a good fight, I have finished my race, I have kept the faith. ஓகே, இதுக்கு அர்த்தம் என்ன? பால் வந்து இந்த வார்த்தைகளை சொல்றார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தமிழ்ல வந்து இலக்கண ரீதியா பார்த்தா இது வினை முற்றுன்னு சொல்லலாம், செஞ்சு முடிச்ச ஒரு விஷயம். ஓகே, பட் இதை சொல்லும் போது பால் உயிரோடு இருக்கிறாரு, ஆனா கொஞ்ச நாள்ல அவருடைய உயிர் எடுத்துக்கொள்ளப்பட போகுது. ஓகே, கேள்வி என்ன? உங்கள எத்தனை பேர் ரன்னிங் ரேஸ் ஓடி இருக்கீங்க? நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, நீங்க வின் பண்ணீங்களான்னு கேட்கல, ஒரு ஓட்ட பந்தயத்துல நீங்க ஒரு பங்காளியா இருந்திருக்கீங்க, அந்த லைன்ல நின்று ரெடியா ஓடுறதுக்கு ரெடியா நின்று இருப்பீங்க ஒரு டைம்ல. நீங்க வந்து எத்தனை பேர் அது மாதிரி ஒரு சூழ்நிலை போயிருக்கீங்க? மற்றவங்களாம் ஓடினதே கிடையாதா? வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட ஓடல, ஒரு பஸ் பிடி கூட ஓடுனது இல்லையா? ஓகே, சரி. ஆனா ஓடி இருப்பீங்க, ஓட்ட பந்தயத்துல ஒரு வேளை ஓடாம இருந்திருப்பீங்க. ஓகே, உங்களை எத்தனை பேர் கை தூக்குனீங்கல்ல, உங்களை எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் மேன்? என்ன ஆனா ஆசீர்வாதம் ஸ்போர்ட்ஸ் மேன்றது எனக்கு நீதான் தெரியும்.
அதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸ்மேன் இல்ல. ஓகே, ஸோ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தீங்கன்னா ட்ராக்ல ஓடும் போது, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ரன்னர் ட்ராக்ல ஓடும் போது அவருடைய கோல் என்னவா இருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல? ஓகே, வாட் வாஸ் த கோல் that person has on the particular point of time? One by one. இலக்கை ஃபர்ஸ்ட் வரணும், அதேதான் வின் பண்ணணும். ஓகே, வேற? சூப்பர் ப்ரோ. பிடிச்சு போட்டு டக்குன்னு ஓடிடணும். ஓகே, யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அவன் கீழே உழுந்தானா, செத்தானா, மெரிச்சானா, வாயில யாரா ஷூ எடுத்து விட்டாங்கன்னா. ஓகே, கிரேட். முக்கியமா இதா இருக்கும், ஜெயிக்கணும், அந்த கோடை போய் ரீச் ஆகணும். அப்புறம் ஒரு பிரதர் சொன்னார்ல, ஓடி எப்படியாச்சும் முடிச்சிடணும். நான் அந்த டைப், மூணாவது டைப். ஓகே, எப்படியாச்சும் கடந்துடணும். அந்த 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் இருக்கு பார்த்தீங்களா, அப்பெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன் நான், எப்படியாச்சும் இந்த எக்ஸாமை முடிச்சிடணும் அப்படின்னு. முடிச்சிட்டேன், நல்ல மார்க் எடுத்தேன். நானும் எங்க அக்கால ஒரே மார்க் தான், அவங்களும் ஒரே மார்க், நானும் ஒரே மார்க். ஓகே, ஸோ உங்களோட அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கான இலக்கு, ஒரு நோக்கம் ஒவ்வொருத்துக்கும் டிஃபர் ஆகுது. ஆனா ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்றோம், ஆனா நம்மளோட இலக்கு பார்த்தோம்னா நம்மளோட நோக்கம் வேற மாதிரி இருக்குது. சிலருக்கு ஓடி முடிச்சா போதும், சிலருக்கு அந்த கோடை தொடணும், சிலருக்கு முதல்ல வரணும், சிலருக்கு பிரைஸ் வேணும், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேணும். ஓகே, நம்ம எல்லாரும் அந்த பாயிண்ட்ல தான் இருக்கோம். இங்க பால் சொல்ற ஒரு விஷயமா தான். ஸோ சில பேருக்கு கப்பு முக்கியம் இல்ல, அந்த கோப்பையை எடுக்கிறதுக்காக தான் ஓடுறாங்க. அவங்க எதுக்காக ஓடுறாங்கன்னா அவங்களோட நோக்கம் ஃபுல்லா அந்த கோப்பை மேலதான் இருக்கும். அதே ஓட்டப்பந்தயத்துல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? ஒரு ஓட்டப்பந்தயம்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூ ஷுட் நாட் ரன் ஃபவுல் பண்ணவே கூடாது. ஓகே, தப்பா ஓடக்கூடாது. யூ ஹாவ் டு லிசன், பி ரெடி, கேர்ஃபுல். விசில் வந்தா மட்டும்தான் நீங்க ஓட ஆரம்பிக்கலாம். முன்னாடி ஓடுனீங்கன்னா ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3வது வாட்டி டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, உங்களால அந்த ஓட்டத்தையும் ஓட முடியாது. முதல் விஷயம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல விசிலுக்காக வெயிட் பண்ணும். அப்புறம் பாருங்க, அதே மாதிரி பக்கத்துல வைப்பு அதே தான் சொல்றாங்க. ட்ராக் உங்களுக்கு கொடுக்குற கோட்டுக்குள்ள, அந்த லைனுக்குள்ள தான் நீங்க ஓடணும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு ஜிக்ஜாக் பண்ணக்கூடாது. 3வது விஷயம், ட்ராக்ல தான் ஓடணும், ட்ராக்குக்கு வெளியே ஓடக்கூடாது. நோ ஷார்ட்கட்ஸ். இந்த பக்கம் இருந்து எதுக்கு ஓடனா கிரவுண்ட் அந்த பக்கம் வந்துடும், ஓட முடியாது இல்லையா? இலக்கு என்ன? இங்க இருந்து பின்னாடி சுத்தி ஒரு ரவுண்ட் வரணும். நான் பாதியில போய் ரவுண்ட் வரலாம், நீங்க வர முடியாது. அடுத்தது என்னங்க? வேற என்ன ரூல் இருக்கு? இல்ல ரூல், அது கோல். ரூல் என்ன? யூ ஷுட் ரன் ஃபார்வர்ட், நாட் பேக்வர்ட். ஓட்டப்பந்தயத்துல ஒரு பின்னாடி கோடு இருக்கு. இலக்குன்னா நீங்க முன்னாடி ஓடி தொடணுமா, பின்னாடி ஓடி தொடணுமா? ஓட்டப்பந்தயத்துல முன்னாடி தான் ஓடணும். யூ ஷுட் ரீச் த பாயிண்ட். அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு கோல், என்னது? எண்ட் பாயிண்ட், ஃபினிஷ் லைனை நீங்க தொடணும், அப்பதான் உங்களுக்கு பிரைஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ பொறுமையா ஸ்டார்ட் பண்றோம்ல. செய்தி எப்படி? ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடி 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 கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். அப்பதான் உங்களால அந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடி முடிக்க முடியும், உங்களால அந்த பரிசு பொருளை வாங்க முடியும். அந்த பரிசு பொருளை நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா யூ நீட் லாட் ஆஃப் ட்ரைனிங். ட்ரைனிங் வேணும், டிசிப்ளின் வேணும். ஓகே, ஸோ நீங்க ட்ரைன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரைன் யுவர் செல்ஃப் டெய்லி. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கணும். நீங்க ஒரு 100 மீட்டர் ஓடுறவராக இருந்தாலும் சரி, இல்ல 1500 மீட்டர் ஓடுறவராக இருந்தாலும் சரி, இல்ல 3000 இல்லைன்னா மேரத்தான் ஓடுறவராக இருந்தாலும் சரி, வித்தவுட் பிராக்டிஸ், வித்தவுட் ட்ரைனிங் உங்களால ஓடி முடிக்க முடியாது. 100 மீட்டர் ஓடுறவங்களுக்கும் 1500 மீட்டர் ஓடுறவங்களுக்கும் மேரத்தான் ஓடுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, டைம் டிஃபர் படும். 100 மீட்டர் ஓடுறவங்களுக்கு ஃபாஸ்டா ஓடணுன்றது தான் இலக்கு. 1500 மீட்டர் மேரத்தான் ஓடுறவங்களுக்கு
1500 ஓடுறவங்க ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்டா முடிப்பாங்க. மேரத்தான் ஓடுறவங்க முதல்ல இருந்தே ஸ்லோவா முடிப்பாங்க. அவங்களுடைய இலக்கு முதல்ல வரணும், ஆனா முழுசா முடிக்கணும். ஓகே, ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு, எல்லாத்துக்கும் டிசிப்ளின் இருக்கு, ஃபுட் கண்ட்ரோல் இருக்கும், ப்ராக்டிஸ் டைம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம்ல கோச் வரணும்னா வரணும், இதை சாப்பிடாதுன்னா சாப்பிடக்கூடாது. என்ன மாதிரி போய் நீங்க நின்னீங்கன்னா அவர் நீங்க முதல்ல உடம்பு குறைங்க அப்புறமா ஓடுங்கன்னு சொல்லுவார். அதுக்கே நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ யூ ஷுட் கிவ் யுவர் பெஸ்ட் டு வின் த ரேஸ். உங்களுடைய சிறப்பை கொடுத்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். என்கிட்ட 3 புள்ளி வச்சிருக்கேன் இன்னைக்கு. ஓகே, ஸோ வில் ஃபினிஷ் ஷார்ட்லி. பட் அந்த 3 புள்ளியுமே பவுல் சொல்லக்கூடிய இந்த வசனத்துல தான் இருக்கு. முதலாவது புள்ளி, நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுல் என்ன சொல்றாரு, ஒரு ஓட்டப்பந்தயத்தோட கம்பேர் பண்ணி ஒரு முடிஞ்ச விஷயமா அவர் சொல்றாரு. அதுல அவர் சொல்றது நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய போர்க்களத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர். பால் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் அப்போஸ்தலர். அதுக்கு முன்னாடி அவர் என்ன, ஒரு போர் சேருங்க, வெல் ட்ரைன்டு ரோமன் சோல்ஜர். சும்மா காத்துல சிலம்பம் வீசுறவர் கிடையாது, அவர் கத்தி வீச தெரியாம கிடையாது. அவருக்கு ஒருத்தரை கொல்றது எப்படின்னு தெரியும், ஒருத்தரை டார்ச்சர் பண்றது எப்படின்னு தெரியும். He can torture you until you die. ஓகே, எப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்டீஃபன் வேதாமத்துல கல்லெறியும் போது பவுல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஸ்டீஃபனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமும் நிறைய பேரை கொல்றதுக்கு அவரு தான் என்ன பண்ணாரு, பர்மிஷன் லெட்டரை வாங்கினார். எல்லா அந்த மதத்தை பின்பற்ற அந்த மார்க்கத்தை பின்பற்றவங்களை கொல்லணுன்ற வேத பக்தி நிறைந்த ஒரு நபர், அதாவது கடவுள் பக்தி நிறைந்த ஒரு நபர். அதே நேரத்துல யூத மார்க்கத்தின் முறைமையை முழுசா தெரிஞ்சவரும் அதுல வெறித்தனமான ஒரு நபர். யாருன்னா நம்ம மதத்துக்கு விரோதமா அவங்களை கொலை பண்ற அதிகாரம் உடைய ஒரு நபர். அவர் ட்ரெயின்டு போர் சேவகர். அதனால அவரால் எப்படி கத்தியை ஹேண்டில் பண்றது தெரியும், எப்படி ஒருத்தரை டார்ச்சர் பண்றது தெரியும், எப்படி ஒருத்தரை கொள்றதுன்னு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னா ஒரு பேட்டில் ஃபீல்டில் அவர் இருந்ததை அவருக்கு வெளிப்படுத்துறாரு. ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருந்திருக்கிறார். என்ன போர், அதுதான் முக்கியம். ஓகே, உங்கள எத்தனை பேருக்கு வாகா தெரியும்? வாகானா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க ப்ரோ. இந்தியாவோட எங்க இருக்கு அந்த பஞ்சாப்ல இருக்கு. இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லை கோட்டில் இருக்கக்கூடிய இடம் பேரு வாகா. அது பஞ்சாப்ல இருக்கு. எத்தனை பேர் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்க? நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல எனக்கு. யாருன்னா அங்க போகணும்னு நினைச்சிருக்கீங்களா? நான் நினைச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? அந்த போர் அந்த அந்த ஒரு எல்லை பகுதியில வருஷம் பரேட் நடத்துவாங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸ் கொடி ஏற்றுறதும் கொடி இறக்குறதும் ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய செரமனியா நிறைய பேர் பார்வையாளர்களை உட்கார வச்சு அந்த சோல்ஜர்ஸ் போர் சேவகர்கள் அங்க பரேட் பண்ணி நடந்து அவங்க காலை தூக்கி தலைமையில அடிச்சு டம்முன்னு தலையில அடிச்சு ஒரு பெரிய ஈவெண்ட்டா அதை பண்ணுவாங்க. ஓகே, அதை பார்க்க நிறைய மக்கள் போறாங்க. இட்ஸ் அ பிக் ஈவெண்ட். அதே தான் அந்த பக்கம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்களும் அதை பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியலன்னா மேபி யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த பார்டரை பார்க்கறது ஒரு ஈவெண்ட், அதுக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷலா பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. எப்பவுமே ஒரு பதட்டமான சூழல் இருக்கக்கூடிய இடம். நம்ம எல்லாம் பார்க்கறது மேலோட்டம் பார்ப்போம். அது ஒரு பார்டரு, அது கவர்மெண்ட் பாதுகாக்கிறாங்க, சோல்ஜர்ஸ் பாதுகாக்கிறாங்க, அங்க ஒரு ஈவெண்ட் நடக்குது, இப்படி ஒரு நல்ல சூழ்நிலை அங்க இருக்கும், அங்க போகணும். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா எப்ப வேணும்னாலும் அந்த இடத்துல யாரு வேணாலும் அத்துமீறலாம், எப்போ வேணாலும் அந்த இடத்துல சண்டை வரலாம், எப்ப வேண்டுமானாலும் அங்க ஆபத்து வரலாம். அந்த அந்த வழி மூலியமா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை சேரலாம். ஓகே, நம்ம பார்க்கிற நிறைய விஷயங்கள், நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற நிறைய விஷயங்கள் போர்க்களமா இருக்கும். ஆனா நம்ம அதை பூ போல பார்த்துட்டு இருப்போம். நம்ம லைஃப் அப்படிதான். we have been saved அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கிறோம்ல. நம்மளால கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிட்டோம், தேவன் நம்மளுக்குள்ள வந்துட்டாரு, ஆவியானவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு, என் வாழ்க்கை சேவ். பட் ஒரு போர்க்களத்துல இருக்கிறோன்றத நிறைய நேரத்துல நம்ம மறந்துடுவோம். பால் அதை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் போர் சேவகரா தன்னை
எப்பவுமே நினைவுபடுத்துறார். பவுலோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பவுல் வந்து பைபிள்ல சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட், ஒரு சிறந்த வாக்கியம். ஐ ஹேவ் fought a good fight. மேபி இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் உங்களை கேட்டு பார்க்கலாம், நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினா அப்படின்னு நீங்க கேட்டு பார்க்கலாம். ஏன் பவுல் அதை சொல்றாரு தெரியுமா? ஏன் பவுல் வந்து இந்த வார்த்தையை சொல்லணும்? அவர் ஒரு போற்றவராக இருந்ததுனால சொன்னார் நீங்க நினைக்கிறீங்களா? எதுக்காக அப்படி சொன்னார்? அப்புறம் அவர் ஏன் அவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு, நான் வந்து ஒரு நல்ல போராட்டத்தை போராடி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. ஒரு சண்டை வார் ஃபீல்டுல வந்து ஒருத்தர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொண்டாடுவாங்க இல்லையா, வெற்றி வெற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பவுல் இங்க சொல்றாரு. எப்படி அவரால் அவ்வளவு கான்பிடண்டா அதை சொல்ல முடிஞ்சு? ஓகே, ஸோ ஃபுல் ஹார்ட்டடா வந்து அவர் அதை பண்ணாரு. நம்ம இதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 5. இதை வாசிச்சு பார்ப்போமா? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 5. நீயோ எல்லாவற்றிலேயும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இங்க பவுல் சொல்றாரு, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார், ஐ ஃபாட் அ குட் ஃபைட்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி வசனத்துல தீமோத்தேயுக்கு அவர் அட்வைஸ் பண்ணும்போது சொல்றாரு, ஆக்சுவலா பத்தி இதெல்லாம் வந்து அவரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல அவர் சொல்றாரு. ஓகே, இதை பத்தி நம்ம தொடர்ந்து படிக்கலாம். பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் இந்த பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி, பவுல் வந்து இந்த பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி he was very very clear. அவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய பின்னணி, அவர் எவ்வளவு வாட்ச்ஃபுல்லா இருந்தாரு, அவருடைய நோக்கம் எப்படி இருந்துச்சு, அவருடைய இலக்கு என்னவா இருந்துச்சு, அவர் கடவுளுக்கு என்ன செஞ்சாருன்றது புரிஞ்சிருந்தாரு. அதனால தான் அந்த வசனம் சொல்றது, நீ எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளவனா இரு. பாலால ஒரு சரியான ஜட்மெண்ட்டுக்கு வர முடிச்சு. ஏன்னா அவர் he was not confused, he was clear in his vision. வாட்ச்ஃபுல்லா இருந்தாருன்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா எப்பவுமே கண்ணை வச்சு பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் அதை சொல்லும் போது என்னென்னலாம் அவர் பண்ண வேண்டுமோ பண்ணாரோ அது வந்து தீமோத்தேயுக்கு சொன்னார். என்டியூர் ஹார்ட்ஷிப், தீங்கு அனுபவின்னு சொன்னார். ஓகே, பவுல் பார்த்தா எப்படி தெரியுது? பவுல் வந்து இதெல்லாம் அவரோட வாழ்க்கையில அனுபவிக்காம சொல்லியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? தீமோத்தேயுக்கு நீ இதை பண்ணு நீ இதை பண்ணு சொல்றதுக்கு அவரு அரசியல்வாதி கிடையாது, அவரு அப்போஸ்தலர். பவுல் வந்து அவர் வாழ்க்கையில என்ன அனுபவிச்சாரோ அதை புரிஞ்சு தெரிஞ்சு தெளிவா தீமோத்தேயுக்கு அதை ஆலோசனையா சொன்னாரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் அந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பா கடைபிடிச்சார். அவரோட வாழ்க்கையில தீங்கு அனுபவிச்சாரு, சுவிசேஷகனுடைய வேலையை அவர் செஞ்சார். ஓகே, வேதாகமத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய சபைகளை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தவர் யாருன்னா பவுல் தான். நிறைய புறஜாதிகளை போய் சந்திச்சவரும் அவர் தான். அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினா மரண பரியந்தமும் அவருடைய வேலையை செஞ்சுட்டே இருந்தார். இவந்தோ அவரை வந்து சிறைச்சாலையில போடுறதுக்கு முன்னாடியும் சிறைச்சாலையில இருந்தும் கூட அவர் ஊழிய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தார். அவரால் அந்த அளவுக்கு மன தைரியமா சொல்ல முடிஞ்சு, அவருடைய அந்த பேட்டில் ஃபீல்டு இருக்குல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போர்க்களம், அந்த போர்க்களத்துல இருந்து அவருக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் என்னுடைய போர் இல்லை, பட் அகேன்ஸ்ட் தி வேர்ல்டு, இந்த உலகத்துக்கு விரோதமான போராட்டத்தை நான் போராடுறேன் அப்படின்னு அவர் புரிஞ்சு வச்சிருந்தார். ஓகே, எப்படி நம்ம சொல்ல முடியும்? எபேசியர் புத்தகம் 4:12 என்ன சொல்லுது? எபேசியர் 6:12, ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனத்துல எழுதினவரும் பவுல் தான். ஓகே, அவரு யாருக்கு எதிராக அவரோட போராட்டம் சண்டை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தார். He was enduring hardships in many times. அவரோட லைஃப்ல நிறைய நேரம் தீங்கு அனுபவிச்சிருக்காரு, நிறைய நேரம் நிறைய முறை.
அவர் வந்து ஆல்மோஸ்ட் டைட் மெனி டைம்ஸ். பைபிள் சொல்லி ஏறக்குறைய செத்தவனா போயிட்டாரு. நிறைய முறை அது மாதிரி அவருக்கு நடந்துக்கு. அவர் ஸ்டோன் பண்ணியிருக்காங்க, கல் எறிஞ்சிருக்கிறாங்க. ஓகே, கல் எறியுதுன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஒருத்தர் நடுவில் நிற்க வச்சு ஊரே என்ன அடிக்கும்? கல் அடிக்கும். பவுல் எதுக்காக அப்படி கல் அடிச்சாங்கன்னா சுவிசேஷம் பரப்புனதுனால. பசியில இருந்திருக்கிறார் நிறைய நேரத்துல. ஒரு இரவும் பகலும், நிறைய இரவும் பகலும் அவர் பசியில கடந்திருக்கிறார். ஓகே, பட் இருந்தாலுமே கடவுள் அவருக்கு கொடுத்த வேலைய அந்த டைம்லயும் செஞ்சாரு. நிறைய அவர் பாத்தீங்கன்னா கல் எறிஞ்சிருப்பாங்க, விழுந்திருப்பாரு, செத்துட்டார் நினைச்சு எல்லாரும் போயிருப்பாங்க. எழுந்திருச்சு வேற ஒரு ஊருக்கு போய் வசனத்தை பிரசவிக்கிற ஒரு நபரா இருந்தார். இன்னைக்கு பவுலுடைய ஒரு தெளிவு என்ன அப்படின்னா, அவருடைய வேலை என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். எதுக்காக அந்த வேலையை செய்யறாரு, யாருக்காக அந்த வேலையை செய்யறாருன்னு தெரியும். ஓகே, சோ இப்ப நம்ம பைபிள் படிக்கிறோம் இல்லையா? அந்த காலத்திலேயே பவுலை குறிச்சு அங்க இருந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும். பவுல் வந்து வைராக்கியமான ஒரு நபரா இருந்தாரு, சபைகளை துன்பப்படுத்தினாரு, நம்ம வேதத்துல பாக்குறோம். அதுவும் ஊருக்குள்ள தெரிஞ்சிச்சு. அவர் மற்ற சபைகளுக்கு போய் சேரும் போது இவர் தான் இந்த மார்க்கத்தை பின்பற்றவங்கள கொலை செய்ய நினைச்சாருன்னு சொன்னாங்க. ஒரு சில நபர் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பவுல் தன்னுடைய ஊருக்கு வரமாட்டாரான்னு ஏங்குற அளவுக்கு பவுலுடைய வேலை ஊழியம் இருந்த நம்ம பாக்குறோம். எப்போவாவது பவுல் நம்ம சபைக்கு வந்துட மாட்டாரா, அவர் காலடி வைக்க மாட்டாரா? ஓகே, நிறைய பேர் அதுக்காக ஜெபம் பண்ணாங்க, நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. நம்ம வசனங்கள் எல்லாம் அதை பார்க்க முடியும். இன்னைக்கு அவரை பத்தி, அவருடைய ஊழியத்தை பத்தி, அவரோட வாழ்க்கையை பத்தி சாட்சி கொடுக்கறதுக்கு நிறைய சீஷர்கள் அந்த காலகட்டத்திலே இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நம்மளோட லைஃபை பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு சாட்சியை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அவரு நல்ல சண்டை போட்டு நான் என் போராட்டத்தை முடிச்சேன்னு சொல்றதுக்கு எவிடன்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அந்த ஊர்ல இருந்த சீஷர்கள். பவுல் வந்து தைரியமா சொல்ல முடியுதுன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அவரு நல்ல ஒரு போர் சேவகனா வாழ்ந்தாரு, உதாரணமா இருந்தாரு. நிறைய வசனங்களை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா யாருக்கிட்டையும் அவரு சும்மா சாப்பிட மாட்டார். ஓகே, வேலை செஞ்சு சாப்பிடுவாரு, கூடார பின்னி சாப்பிடுவாரு. ஊழியத்தை அப்படியே தனக்கு ஆதாய பொருளா அவர் எடுத்துக்க மாட்டாரு. உயிர் போற அளவுக்கு இருந்தாலுமே ஊழியம் தான் முக்கியம் சொல்லி அவர் போகக்கூடியவரா இருந்தாரு. வெளிப்படையான ஒரு நபர், அன்பான நபர். நிறைய பேருக்காக, நிறைய நபர்களுக்காக, நிறைய சபைகளுக்காக நான் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தை தன்னுடைய பாடியில எடுத்துக்கிட்ட ஒரு நபர். ஓகே, சபைகளுக்கான தேவையை உணர்ந்து தன்னுடைய சரீரத்துல அது பாரமா ஃபீல் பண்றாரு. கர்ப்ப வேதனைன்றது வந்து அவருடைய சரீரத்துல, ஒரு விமன் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது எந்த அளவுக்கு பெயினுக்குள்ள போவாங்களோ அந்த பெயினை தன்னுடைய சரீரத்துல எடுத்துட்டார். he was suffering. அதாவது நிறைய நேரத்துல அவங்களுக்காக உபவாசம் இருக்கிறது, நிறைய நேரத்துல அவங்களுக்காக ஜபத்துல புலங்கால் படிடுறது. பவுலோட வாழ்க்கை காட்லினஸ்னால நிறைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு அவருடைய போராட்டம் இந்த உலகத்துல ஜனங்களை, மக்களை கடவுள்கிட்ட கொண்டு வர்றதுக்காக தான் இருந்துச்சே தவிர யாருக்குடைய தனிப்பட்ட விரோதம் அது கிடையாது. இன்னைக்கு ஃபைட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தா நம்ம லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப வேர்ல்டியான ஒரு ஃபைட்டு தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல, சண்டை அப்படின்னாலுமே நம்ம ஒரு மாதிரி ரெடி ஆயிட்ட வாங்க போடலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. பட் ஃபைட் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கிற நம்மளுக்கு அகேன்ஸ்ட் திஸ் சாத்தானுக்கு எதிராக தான் நம்மளுடைய சண்டைன்றது தெரியும். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறோம், இது ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க. ஆர் வி ஃபைட்டிங் வித் ஈச் அதர்? நம்ம ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போடுறோமா? வித் யுவர் வைஃப், வித் யுவர் ஹஸ்பண்ட், வித் யுவர் ஸ்பவுஸ், வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க அம்மா கூட, அப்பா கூட, குடும்ப நபர் கூட, கணவன் கூட, மனைவி கூட சண்டை போடுறீங்களா? இல்லைன்னா உங்க கணவரோட வீட்டாரோட சண்டை போடுறீங்களா? இல்ல உங்க மனைவி வீட்டாரோட சண்டை போடுறீங்களா? எனக்கு சரியான நேரத்துல இங்க டவுரி கொடுக்க வேண்டியதுல எனக்கு கொடுக்கல, ஏமாத்திட்டீங்க அப்படின்னு. ஆர் சர்ச்ல இருக்கக்கூடிய கடவுளோட மக்கள்கிட்ட, சர்ச் மெம்பர்ஸ் கூட உங்களோட சண்டை இருக்கா? அவாவி அவிசா ஃபெலோஷிப், அவிசா ஹார்ட். நம்ம இங்க ஒருத்தர் விரோதமா பாக்குறது, அவன் இன்னைக்கு போறேன் அவனா நானா பாக்குறதுக்கா, இல்லைன்னா அவரை விட நான் பெரியவர், என்னை விட அவங்க பெரியன்னு பாக்குறதுக்கா, அவங்களை இன்னைக்கு நான் கேள்வி கேட்டு அவங்க செய்யற தப்ப நான் சொல்லி நான் அப்படின்னு சொல்றதுக்காக நான் இங்க வரேனா? நம்மளோட சண்டை யார்? ஒருத்தருக்கு ஒருத்தரா? இல்லவே இல்லை. ஓகே, இன்னைக்கு நிறைய நேரத்துல சபைக்கு வரும்போது நம்ம நிறைய ஆர்குமெண்ட்டுக்கு இடம் கொடுக்கிறோம். நோ ஆர்குமெண்ட்ஸ்.
நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்றதுக்கு இங்க கிடையாது. We are not here to create any fight with anybody, any trouble to anybody. யாருக்குமே எந்த ஒரு ட்ரபிளும் நம்ம உருவாக்குறதுக்கு இங்க இல்ல. ஒருத்தர் குறை சொல்றது கிடையாது. ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நம்ம வரல, மிஸ்ட்ரீட் பண்றதுக்காக வரல, யாரை பத்தியும் நம்ம கெட்ட எண்ணம் கொள்றதுக்காக வரல, யாரை பத்தியும் நம்ம பெருமை பாராட்ட வரல, யாருக்கு முன்னாடியும் நான் தான் தலக்கணமா ஈகோ பிடிக்கிறதுக்காக நம்ம சபைக்கு வரல. உங்களுக்கு தெரியும் யாரு உங்களோட எதிரின்னு சொல்லிட்டு இல்லையா? அல்டிமேட்டா நம்மளோட எதிரி யாருங்க? சாத்தான். இன்னைக்கு நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா மாத்திரம்னா சாத்தான் போடக்கூடிய ஒரு தூண்டில். நம்ம அந்த தூண்டில் மேல ஆசைப்பட்டு மீன் மாதிரி போய் மாட்டிக்கிறோம். We don't know how to treat people. We don't know how to respect people. We don't know how to gain people. We don't know how to spur one another. ஒருத்தர் நான் எப்படி ஊக்குவிக்கணும், ஒருத்தர் நான் எப்படி தாங்கணும். We are not carrying somebody's burden. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க பேர்டனை நம்ம பார்க்கவே மாட்டோம். அவன் என்ன கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, இதான் ரைட், இதான் ராயல், இதான் லீகல், இதான் எத்திக்ஸ் இல்லையா? இல்ல. We are not understanding the spiritual, emotional weakness of strength. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதமான பலவீனம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதமான பலன் இருக்கும், ஒவ்வொருத்தரோட வாக்கின் போராட்டம் வேற வேற மாதிரி இருக்கும். நம்ம அவங்கள தாங்கிறதுக்காக தான் இங்க இருக்கிறோம். அவங்கள கார்னர் பண்றதுக்கோ அவங்கள குறை சொல்றதுக்கோ கிடையாது. இன்னைக்கு ஃபைட்டுனாலே நிறைய நம்ம டு பி ஃப்ராங்க் வெளியே நம்மளுக்கு விரோதி இருக்காங்களோ இல்லையா, சர்ச்சுக்குள்ள நம்ம வச்சுக்கிறோம், மனசார நொந்துக்கிறோம். We are not fighting physically. அடிக்கிறது கொண்டதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. நம்மளே நம்மளோட கண்ணுல பார்வையில எண்ணத்துல என்ன பண்றோம், வெறுத்துறோம். I don't speak with that person. அவர் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டார். I don't speak with this sister. அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள எனக்கு பிடிக்காதுப்பா, அவங்க வேற மாதிரி, நான் வேற மாதிரி. வாட் இஸ் தட்? நம்ம ஜீசஸ் மாதிரி இருக்கிறோமா, பால் மாதிரி இருக்கிறோமா, சபையை கட்டுறோமா? நம்ம போராட்டம் இந்த உலகத்திலேயும் நம்ம சர்ச்சில் இருந்தானா? வெறும் இந்தியன் சர்ச்சஸ் கிரைஸ்ட்ல மட்டும் உங்க சால்வேஷன் போயிடுச்சா? வெளியே போனா நீங்க ரட்சிக்கப்பட்டவரா? உள்ள இருக்கும்போது நீங்க சண்டைக்காரரா? இல்ல. நான் யாரையும் பர்டிகுலரா சொல்லல, நம்மளை பத்தி நான் பேசுறேன். I'm talking about myself. நிறைய நேரத்துல நான் என்ன ஓவர் கம் பண்ண வேண்டியிருந்திருக்கேன். யாரையாவது பார்த்தா அவாய்ட் பண்ண தோணுச்சுன்னா நான் போய் அவங்ககிட்ட வாலண்டியரா ஃபெலோஷிப் பண்ணுவேன். I'm not perfect, but I'm learning. I'm just avoiding my pride. Brothers and sisters, I'm calling you. தயவு செய்து உங்க இதயத்தை சோதிச்சு பாருங்க. நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்தவங்க, இயேசுவை தெரிஞ்சவங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய போராட்டம் இந்த உலகத்துல பவுல் மாதிரி ரட்சிப்புக்கானதா இருக்கா? நீங்க போடுற சண்டை உங்க ரைட் அண்ட் ராயலா இருக்கா? இது என் உரிமை, எனக்கு செஞ்சே ஆகணும், இதுக்கு வந்தே ஆகணும். நீங்க என்ன இப்படி என்ன நடத்த போச்சு, நீங்க எப்படி இதை செய்ய போச்சு, நீங்க இதை எப்படி செய்யலாம்? இல்ல. நம்ம இங்க எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா? நம்மளை சோதிச்சு பார்ப்போம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஸ்பிரிட்ல நம்ம எல்லாரும் யோசிப்போம். We are all together through the Holy Spirit. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறார். எப்போ கடைசியா நம்ம ஒற்றுமையா இருந்தோம்? எப்போ நம்ம எல்லாரும் லைக் மைண்டட் பீப்புளா இருந்தோம்? லைக் மைண்டட் பீப்புளா என்ன? ஏக சிந்தையா இருக்கிறவங்க, ஒரே மனசா இருக்கிறவங்க. யாராவது ஒரு விஷயத்த சொல்லும் போது ஆமாப்பா செய்யலாம்ப்பா, நானும் வரேன், இது தப்புன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமா? நம்மளால ஏத்துக்க முடியுதா? பவுல் இதெல்லாம் தாண்டிதான் வந்தார். பவுலை ஏத்துக்கிட்ட சில சிஷ்யர்களும் இருந்தாங்க, பவுலை நிராகரிச்ச சில பேரும் இருந்தாங்க. பவுல் எதுக்காக போராடினாரு, எதுக்காக ஓடினாரு? ரட்சிப்புக்காக ஓடினார். பவுலோட ஃபைட் இந்த உலகத்துல முடிகிற தருணத்துக்கு வரும்போது அவரால் கான்பிடண்டா சொல்ல முடிஞ்சு, நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன்னு. நம்ம as a disciple நம்ம திங்க் பண்ணோம், நம்மளுடைய லைஃப் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஃபைட் பண்றோம் சாத்தானை எதிர்த்து. ஓகே, ஸோ என்னுடைய முதலாவது புள்ளி அதுதான். நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு பவுல் சொன்னதுதான். நம்ம நல்ல ஒரு போராட்டத்தை போராடணுமா இல்லையான்ற ஒரு கேள்வியை நம்மளுக்குள்ள கேட்டுக்கணும். ஆமே, எல்லாரும் இருக்கீங்களா? சில பேர் தூங்குறத நான் பாக்குறேன். சாரி டு சே திஸ், நீங்க டயர்டா இருக்கலாம், பக்கத்துல இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய சண்டை அங்க உட்காந்து நான் தூங்கி இருக்கிறேன். எனக்கு என் ஒய்ஃபோ இல்லை பக்கத்துல இருக்க ஷீலா சிஸ்டர் சாப்பிட கொடுப்பாங்க, சாப்பிடுங்க ப்ரோ, தூங்காதீங்க அப்படின்னு. அப்படி யாருன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே,
நீங்க டயர்டா இருந்தீங்கன்னா தயவு செய்து பக்கத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லுங்க. தப்பு இல்லை, அவங்க யார்? நம்ம பிரதர் தான், நம்ம சிஸ்டர் தான். ஆமேன். முடிச்சாச்சா? உங்களுக்குலாம் பெண் காப்பி கொடுக்க சொல்லட்டுமா? ஓகே. சோ அடுத்தபடியாக என்னுடைய 2வது புள்ளி, ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு பவுல் சொல்றார். ஓகே, he has finished his race, I have finished my race அப்படின்னு சொல்றார். 2 தீமோத்தேயு 4:6 நம்ம படிக்கலாம். ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வாக்கப்பட போகிறேன், நான் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஓகே, இங்க பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, verse 6ல என்னுடைய வாழ்க்கை, இந்த பூமியில இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுச்சு. ஓகே, so my soul is going to depart from my body. என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில முடிய போது, என்னுடைய சோல் வந்து என்னுடைய சரீரத்துல வெளியே போக போகுது. மை டிபார்ச்சர், அதாவது இவென்ச்சுவலா வந்து பவுலுக்கு முன்னாமே தேவன் சொல்லிட்டார், பவுல் மரிக்க போறாருன்னு சொல்லிட்டார். கடவுள் அதை வெளிப்படுத்திருக்கார், பவுலால அதை கான்பிடென்டா சொல்ல முடியுது. ஓகே, சோ யோசிச்சு பாருங்களேன், டுடே இஸ் யுவர் லாஸ்ட் டே. நைட்டு 8 மணிக்கு என் கதை முடியுது அப்படின்னு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுப்பா, சாப்பிட்டுட்டு செத்து போறேன் அப்படின்னு சொல்லிடுவேன்னா, அவர் சொன்ன மாதிரி பயம் இருக்குமா, திகில் இருக்குமா? எதை குறிச்சு நான் போராடுவேன்? எதை குறிச்சு? என் சொத்து எல்லாம் என் உங்க இருக்கு, இந்தாண்டா இதெல்லாம் எழுதிக்கோ, இதெல்லாம் இருக்கு, சொத்து இல்லை அட்லீஸ்ட் கடன் இருந்தாலும் வச்சுக்கோ, இதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவேன்னா ஃபியர் இருக்கும், கண்டிப்பா பயம் இருக்கும். பட் எதை செட்டில் பண்ணணும்னு நினைப்பேன் நான்? ஆல்வேஸ் சில்ட்ரன் ஆர் பெஸ்ட். ஹஸ்பண்ட் என்ன கதை கேட்டுக்கோனா என்ன, பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பண்ணும், அவங்கள செட்டில் பண்ண. வேற பால் வந்து இங்க யூனிக்கா இருக்காரு. அவர் வந்து எனக்கு உயிர் போக போது, நான் இந்த உலகத்தை விட்டு போறேன்னு தெரிஞ்சு இன்னொரு சோலை ப்ரிப்பேர் பண்றாரு, அவரை மாதிரி மாத்துறதுக்கு. தீமோத்தேயுக்கு அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன் கேளு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நல்ல போர் சேவகனா தீங்கு அனுபவின்னு சொல்லி 2 தீமோத்தேயு 2:3 சொல்றாரு. பால் வந்து தீமோத்தேயுவை ப்ரிப்பேர் பண்றாரு, நான் இந்த உலகத்தை விட்டு போறேன், நீ வந்து ஊழியம் செய்யறதுக்கு ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு. எதனால அவரால் அவரோட ஓட்டத்தை முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுதுன்னா, he has already prepared some people to serve God. நம்மள மாதிரி இல்லை, என் சொத்து பத்து, என் பிள்ளைங்க, என் ஃபேமிலி, என் மனைவி, என் சரீரம் எனக்கானது. இன்னும் பவுலால எப்பவுமே ஒரு விஷயத்த கான்பிடென்டா செய்ய முடிஞ்சிச்சு. நம்ம வசனங்கள்ல பார்க்க முடியும், பவுல் வந்து எல்லாவற்றிலும் எல்லா சூழலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொன்ன ஒரு நபர், தைரியமான ஒரு நபர். அவருக்கு அவரோட வாழ்க்கையோட முடிவு தெரியும் பொழுதோ, நிறைய பேர் அவரை துன்பப்படுத்தும் போதோ, ஊழிய நோக்கத்திலிருந்து தன்னுடைய பார்வையை எடுக்கவே இல்லை. அவர் அவரோட ஓட்டத்தை முடிக்கிறதுல தெளிவா இருந்தார். அவர் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், அந்த போராட்டம் எனக்கு முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால செய்ய முடியாது, ஏன்னா நான் இங்க இருந்து போறேன். அப்போ அவருக்கு பின்னாடி இந்த ஒருத்தர் என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு, வீடு வாங்கு, சொத்து வாங்கு, நல்லா படி, காரு வாங்கிக்கோ, பங்களா வாங்கிக்கோ, சொகுசா வாழு, அப்படியா சொல்லி கொடுத்தாரு? இல்ல, அவருக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஸ்பிரிட்டை அவங்க ஊத்துறாரு, இயேசுனுடைய ஊழியத்தை ஊத்துறாரு. இயேசுக்காக தீமோத்தேயு என்ன பண்ணணும்ன்றத அவர் சொல்றார். இன்னைக்கு என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என் மேல இருந்த பொறுப்பு முடிஞ்சிருச்சு, நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன், நான் இப்ப பானபலியா வாக்க போகிறேன். பானபலி அப்படின்றது வந்து நிறைய ரெஃபரன்ஸ் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, தண்ணீரா ஊற்றப்படக்கூடிய ஒரு தியாகமான விஷயம், பலியா கொடுக்கறது. ஓகே, சோ அதை வந்து இவங்களுக்கு பதிலா இதுக்கு பதிலா இதுன்னு சொல்லி கடவுள் வச்சிருந்த ஒரு நியமத்துல பலியாக தன்னை ஊட்ட போகிறேன். பவுல் ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, உங்களுக்காக நான் பாலபலியா வாக்கப்பட்டாலும் நான் உங்க நிமித்தம் சந்தோஷப்படுவேன், உங்களுக்காக என் வாழ்க்கையை நான் தண்ணியா ஊத்தினாலுமே நான் ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. He was willing to sacrifice his life for other disciples, to a church member, to another Christian, so that அந்த நபர் எழுப்பி தேவருக்குள்ள பிரகாசிக்கவும் அநேகருக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்றதுக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு நபரா இருந்தார். அதனாலதான் என்னோட ஓட்டம் முடிஞ்சதுன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம இதுக்கு முன்னாடி வசனத்துல பார்த்தோம்ல, ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு நபரா தான் பவுல் இருக்கிறார்.
நான் யாரு, நான் எந்த சூழ்நிலையில இருக்கிறேன், எனக்கு என்ன தெரியும். பால் இல்ல நான் தான் பண்ணுவேன். நான் சிறைச்சாலை இருந்தாலும், நான் சாக போற நிலைமை வந்தாலும் நான் தான் சபையில வழிநடத்துவேன், நான் தான் இதை செய்வேன், இதெல்லாம் நான் தான் கட்டி காப்பேன், எனக்கு கீழே தான் இது இருக்கு, இது என்னுடையது, என் பொறுப்பு, நான் பண்ணுவேன்லாம் சொல்லவே இல்லை. பால் என்னுடைய நிலை எனக்கு தெரியுது, கடவுளுக்கு வெளிப்படுத்துறாரு, நான் செஞ்ச ஊழியம் இது, நான் எங்கெங்க கஷ்டப்பட்டேன், என்னென்ன வேலை செஞ்சேன், என் வாழ்க்கை நெக்ஸ்ட் எதை நோக்கி போகுது, இப்ப நான் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையில இந்த தருணத்துல நான் தேவன் சொல்ற விஷயத்த செய்வேன். நான் ஒரு பெரிய போர்ச்சேவகன், வல்லமையான ஆளு, நான் என்ன பெருமை பாராட்டிக்கிறேன்னா பவுல் செய்யவே இல்லை. பவுல் தெளிவா செஞ்ச விஷயம், அவரு மாதிரி ஒரு நபரை உருவாக்குனார். எனக்கு as a Christian, நம்மளோட ஓட்டத்தை முடிக்கும் போது, are we willing to make somebody like me? என்ன மாதிரி ஒரு நபரை நான் உருவாக்குவேன்னா, யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஒரு நபர்னா அவர் உங்களை மாதிரி வரும்பொழுது எவ்வளவு நீதியா இருக்கணும், எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், எவ்வளவு சேவை மனைப்பான்மை உடையவரா இருக்கணும், எவ்வளவு கடவுள் பக்தி இருந்தவரா இருக்கணும், எப்படி மக்களுக்காக ஓடக்கூடியவரா இருக்கணும், தேவனுடைய ஊழியத்தை தன்னுடைய சரீரத்தை சுமக்கிற ஒரு நபரா இருக்கணும். நம்ம அப்படி இருந்தா தானே அது மாதிரி ஒரு நபரை உருவாக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் நம்மள மாதிரி ஒருத்தரை உருவாக்குறோம்னு வச்சுங்களேன், அவங்க எவ்வளவு பெருமையா, எவ்வளவு அகந்தையா, எவ்வளவு கோபமா, எவ்வளவு சுயநலமா, எவ்வளவு தனிமையா, எவ்வளவு இண்டிபெண்டா இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான்ன்றது ரீப்ளேஸ் பண்றதுதான் என்னோட வேலை. எனக்கு பதிலா வேற ஒருத்தர் கடவுள் இந்த இடத்துல கொண்டு வருவார். எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, டைம் பீரியடுக்குள்ள நான் சேவை செய்யணும். எனக்கு எவ்வளவு நாள் கடவுள் கொடுக்குறாரோ அந்த நாளுக்குள்ள நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். எனக்கு ஓடக்கூடிய தூரம் 100 மீட்டர் தான், அந்த 100 மீட்டர் நான் கடந்துதான் ஆகணும், அதுக்குள்ள நான் ஓடிதான் ஆகணும், அதுக்குள்ள என்னோட ஓட்டம் முடிஞ்சிருச்சு. நான் 110வது மீட்டர் ஓடினா அதுல பிரயோஜனமே இல்லை, யாரும் கவுண்ட் கூட எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் மேரத்தான் ஓட ஒரு குறிப்பிட்ட பெரிய டிஸ்டன்ஸை நான் கிராஸ் பண்ணுனா அதை தாண்டி நான் ஓடணும்னு நினைக்கவே முடியாது, பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு நான் யாரு, என்னோட ஊழியம் என்னன்னு தெரியும் போது அந்த முடிவுக்கு நம்ம கொண்டு வரணும். நான் சில பாவங்கள்லயோ, சில தேவையில்லாத விஷயங்கள்லயோ, இல்ல தேவனுக்கு விரோதமான விஷயங்களையோ, இல்ல தேவ ஊழியத்துல நான் என்ன செய்கிறேன்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். பவுல் அதை தெளிவா புரிஞ்சு வச்சிருந்த ஒரு நபர். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள், சில பிரச்சனைகள், சில பாவங்கள், சில தேவையில்லாத காரியங்கள் ரொம்ப வருஷமா, ரொம்ப காலமா, ரொம்ப நாளா நீடிச்சுட்டு இருக்கும். நம்ம அதை முடிவுக்கு எப்ப கொண்டு வர போறோம்? பவுல் தேவ ஊழியத்துக்கே அவரு என்னோட ஓட்டம் முடிஞ்சதுன்னு சொல்றாரு. He is going to die. No more Paul. அவர் சாக போறாரு, இனிமே இருக்க மாட்டார். அதையே அவர் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம ஒரு கிறிஸ்டியனா, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில எந்த அளவுக்கு என் ஓட்டத்தை நான் ஓடி இருக்கிறேன்றத அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பவுல் அனலைஸ் பண்ணார், அதுல அவர் பெஸ்ட் கொடுத்தாரு, கான்பிடென்டா இருந்தாரு. நான் என்னுடைய சண்டையை சரியா போட்டு முடிச்சேன், என் போராட்டத்தை நல்லா போராடினேன், என்னோட ஓட்டம் முடியுது தெரிஞ்சு வச்சிருந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு டிசைபிளா நம்மளோட போராட்டத்தை தெளிவா தெரிஞ்சவங்களா இருக்கணும். எதுக்கு அகேன்ஸ்டா என் போராட்டம் தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன மாதிரி ஒருத்தரை டூப்ளிகேட்ல ரியலா உருவாக்கணும். ஓகே, ஸோ யூஸ்வலா நம்ம வீட்டுல எல்லாம் பசங்களா இருந்தாங்கன்னா அவங்க நம்மள மாதிரியே இருப்பாங்க, தெரியும் தெரியாமலோ. சில நேரத்துல உருவத்துல, சில நேரத்துல குணத்துல. we feed them. எப்படி? அவங்களுக்கு கெட்டது தானே, இவங்களுக்கு துன்பம் செய், அவங்கள கொல்லு அப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது. வாட் we are thinking they will be like that. நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அவங்க அப்படியே மாறிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அவங்க மாறுவாங்க, நம்ம கிட்ட இருந்து பார்ப்பாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவலா யோசிச்சா நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம் ஸ்பிரிச்சுவலா மாறும். ஒரு விஷயத்தை ஆத்மீகமா யோசிச்சோன்னா ஆத்மீகமான ஒரு நபரை உங்களால உருவாக்க முடியும். பவுல் மாதிரி நம்ம உருவாக்குறது தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய ஓட்டம் முடிஞ்சதுன்னு பவுல் சொல்றதுல நான் எப்படி என் ரேஸை பினிஷ் பண்ணேன்னு நம்ம யோசிக்கணும். என் ஓட்டம் ஓடி முடியும் போது ஒரு கிறிஸ்துவ பயணத்துல நான் எப்படி முடிக்க போறேன், எப்படி நான் சொல்ல போறேன். நம்ம எல்லாருமே இன்னைக்கே சாக போறது கிடையாது. பட் when the day comes, அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் நிற்கும் போது திரும்பி பார்க்கும்போது கிளாடா ஃபீல் பண்ணணும், சேடா ஃபீல் பண்ணக்கூடாது, பேடா ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு இப்போவே நம்ம மேடா ஒர்க் பண்ணணும். பைத்தியகாரத்தனமா கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். தேவனுக்காக நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன், நீ முட்டாளு, நீ தூங்க மாட்ட, நீ ஊழியத்துக்காக நைட்டெல்லாம் கண்டு முடிச்சுட்டு இருக்க, நீ முட்டாளு, நீ பணம் சம்பாதிக்க மாட்ட, ஊழியம் ஓடியோட வேலையை விட்டுற, நீ பைத்தியக்காரனா, உன்னால வாழ்க்கையை சரியா வாழவே முடிய மாட்டுது, உனக்கு எதுவுமே பேசாது, இந்த உலக தரம் உனக்கு
பெருசா தெரியல, யாரா சொன்னா பரவாயில்ல, நான் முட்டாளாவே இருக்கிறேன், நான் பைத்தியமாவே இருக்கிறேன், என்னுடைய ஆதாயம் தேவன் கிறிஸ்து இயேசு, என்னுடைய லாபம் அநேகரை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரும். நாட் ஏர்னிங் மணி, நாட் சீக்கிங் நேம். ஜிம்முக்கு போய் பாடி ஏற்றுறது என்னுடைய பெரிய கெயின் கிடையாது. பிசிக்கலா கிடைக்கிற எந்த லாபமே கிடையாது, தற்காலிகமானது, ரொம்ப 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 டெம்பரரி. கண்ணு மூடி திறக்கிறது காட்டி நம்ம விட்டு போயிடும். So we have to gain people, we have to love people. ஒரு மக்களை ஆதாயப்படுத்திக்கணும், மனுஷனை ஆதாயப்படுத்தணும், ஒருத்தனை என்ன மாதிரி நான் உருவாக்கணும், கிறிஸ்துவுக்காக அநேகரை நான் சம்பாதிக்கணும். என் ஓட்டம் முடியும் போது நான் அநேகருக்கு கிறிஸ்துவை காண்பிச்ச நபரா, பவுல் மாதிரி ஒரு தேவனை முன்மொழிய ஒரு நபரை நான் இருக்கணும். Amen. Don't feel like I'm challenging you, I'm calling you to higher level. Okay, நான் இதுல ஸ்ட்ரகிள் ஆகிறேன். நிறைய நேரத்தில் ஐ எம் வெரி செல்ஃபிஷ். நிறைய நேரத்தில் எனக்கு நான் தான் முக்கியமா தோன்றேன். நிறைய நேரத்தில் ஐ எம் ஜஸ்ட் சீயிங் மை செல்ஃப். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், என் சரீரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், என் பிரச்சனை தான் எனக்கு முக்கியமா தோணுது. ஓகே, அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் விசுவாசத்தை காத்துக்குங்க. பவுல் சொல்றாரு, ஐ ஹாவ் கெப்ட் தி ஃபெய்த், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. உங்களுக்கு பலவீனம் இருக்கு, எனக்கு பலவீனம் இருக்கு, நம்ம we are all struggles, we are all human being, we are all in this world. எங்க நம்மளுக்கு நிறைய ட்ரபிள் நம்மள நிற்கு, choking us. ஓகே, நீங்க ஆபீஸ்க்கு போய் ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, குடிக்கிற ஒரு நபர் வந்து அங்க வேலை செஞ்சாருன்னா குடிக்கிறத பத்தி தான் பேசுவார். ஏமாத்த ஒரு நபர் தான் ஏமாத்தத்தை பத்தி தான் பேசுவார். இந்த உலகத்துல நிறைய பாவத்துக்கான விஷயங்கள் இருக்கு. ஓகே, பட் நீங்க உங்க விசுவாசத்தை காப்பாத்திக்கிறது எங்க இருக்கிறீங்கன்றதை பொறுத்து, எப்படி உங்களை வச்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து. பவுல் வந்து kept himself, ஜெயில இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, சீஷர்கள் கூட இருந்தாலும் சரி, தனியா இருந்தாலும் சரி, கடல்ல தண்ணியில மருந்து இருந்தாலும் சரி, he was very faithful, he kept his faith. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். ஆமென். பவுலுடைய ஒரு விஷயத்தை நீங்க இங்க பார்க்க முடியும். அவர் என்ன சொல்றாரு, சில ஊர்களை சொல்றாரு, லவோதிக்கேயால இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, பிசிக்கலா அவர் இதுவரை பார்க்காத இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பார்க்க காத்து இருக்கிறவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டத்தை பிசிக்கலி நான் சுமக்கிறேன், என் உடம்புல நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இஸ் ஃபீலிங் த பர்டன். மற்ற நிறைய பேருக்காக, என்னை பார்க்காத நபர்களுக்காக கூட நான் என்ன பண்றேன், போராடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதை எழுதும் போது பவுல் ஜெயில இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இருந்தபோது பவுலுடைய கடைசி காலம், பவுலுக்கு உயிர் போகும் போது, அப்படி இருந்துமே அவருடைய போராட்டம் எதை குறித்து இருந்ததுன்றதை அவர் பார்த்தார். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுலையோ பேர் புகழ் சம்பாதிக்கிறதுலையோ எனக்கான ஒரு பெரிய கல்லறையை கட்டி பவுல் சின்ஸ் போட்டு இந்த நாள் இருக்கும், இன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருந்தாருன்னு எழுதுறதுல கிடையாது. பளிங்குல கல்லறை கட்டுறதுல கிடையாது, அவருக்கு நினைவு சின்னம் கட்டுறதுல கிடையாது, தூண் வைக்கிறதுல கிடையாது. பவுல் கிரேட் சர்வன்ட் அப்போஸ்தலர் சொல்லிட்டு ஒரு பெரிய தூணை எடுத்து அவரை புதைச்சத்துல நடுறதுல கிடையாது. He was having that battle. என் சரீரத்துல உங்க எல்லாருக்காக நான் போராடுறேன். எதுக்கு? ஜெபம் பண்றேன். நிறைய பேர் கடவுளை தெரிஞ்சுக்கணும், நிறைய பேரோட வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் அந்த சர்ச் டைம்ல நிறைய சபைகள்ல பிளான் பண்ணது அவர் தான். நிறைய ஊர்களுக்கு டிராவல் பண்ணதும் அவர் தான். காட் வந்து அவரை வல்லமையா யூஸ் பண்ணாரு. ஆனாலும் அந்த போராட்டத்துக்குள்ள விசுவாசத்தை முடியும் போது கூட அவர் விடலை. அதனாலதான் விசுவாசத்தை நான் காப்பாத்திக்கிட்டேன். என் விசுவாசம் எனக்குள்ள இருக்கு. நான் சாக போறேன்றதுக்காக என்னோட விசுவாசத்தை விட்டு நான் அவிசுவாசியா மாறல. நம்மளுக்கு எவ்வளவு கஷ்ட சூழ்நிலை வரலாம், எவ்வளவு நேரத்துல நம்ம விட்டு கொடுக்கணும்ன்ற சூழ்நிலை வரலாம். we might be in sin, நம்மளும் கூட பாவத்துல இருந்திருக்கலாம். பட் நம்மளோட விசுவாசத்தை நம்ம விட்டு கொடுத்துடுறோமா? நம்ம ஃபைட்டிங் வித்
இது பண்ணலாமா வேண்டாமா, சர்ச்சுக்கு போகலாமா வேண்டாமா, காணிக்க கொடுக்கலாமா வேண்டாமா, ஃபெலோஷிப் பண்ணலாமா வேணாமா, ஃபேமிலி குரூப்புக்கு போகலாமா வேணாமா, என்னை யாரும் கேட்க போறாங்களா இல்லையா, என்னை யாரும் தேடினாங்களா இல்லையா, அவங்க வந்து எனக்கிட்ட ஃபெலோஷிப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி டவுட்டடான விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். பால் வந்து ஃபெய்த்தை வளர்க்குற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவராகவே இருந்தார். அவருடைய விசுவாசத்தையும் சரி, மற்றவர்களுடைய விசுவாசத்தையும் சரி. இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்டியனா, ஒரு சர்ச்சா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவர்களுக்காக சிந்திக்கிற, யோசிக்கிற, ரட்சிப்புக்கான விஷயங்களை யோசிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். நம்ம லைஃப்ல எத்தனை முறை கனி கொடுத்துருக்கிறோம், எத்தனை முறை ஒருத்தரை நீங்க அழைச்சி சீஷரா மாத்தி இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க அது பண்ணிருக்கலாம், ஆனா இப்ப சமீபத்துல அது நடக்காம இருக்கலாம். ஏன் நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது? ஏன் நம்மளுடைய எண்ணத்தை பவுல் மாதிரி, நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், என் வாழ்க்கையின் தொடக்கத்துல, என் கிறிஸ்துவ வாழ்க்கையின் தொடக்கத்துல இருந்தாலும் சரி, மிடில் இருந்தாலும் சரி, இறுதி காலகட்டத்துல இருந்தாலும் சரி, பவுல மாதிரி மற்றவங்களுடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் தொடங்குறதுக்கும் நான் ஒரு காரணமா இருக்கணும். எனக்குள்ள அந்த பெயிண்ட் இருக்கணும், நான் விட்டு கொடுக்க கூடாது. நம்மள நிறைய பேர் நம்ம விசுவாசத்தை விட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்ம சேவை செய்ய தயாரா இல்லை, நிறைய பேர் நம்ம எக்ஸ்ட்ரா மைல் போக தயாரா இல்லை. என்னால சொல்ல முடியும், நம்மளால நிறைய ஒரு பாட்டுக்கு மேல ரெண்டாவது பாட்டுக்கு நம்மளால உட்கார முடியுது, நிக்க முடியல, கால் வலிக்குது. 5 பாட்டு ஒரு வேளை நம்ம ஆராதனையில முதல்ல பாட்டா நிறைய பேர் உட்கார்ந்துதான் பாட்டு பாடுவோம். அல்டிமேட்டா இங்க பாட்டு பாடுறவங்களே இப்ப எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டு பாட வேண்டியிருக்கும். 15 நிமிஷம் ஆராதனை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா மீட்டிங், எக்ஸ்ட்ரா டைம், ஏன் ஒரு பண்றாரு, 40 நிமிஷம் 40 நிமிஷத்துல முடிக்க வேண்டியதானே. ஆர் யூ சாக்ரிஃபைசிங் ourselves? ஆர் நம்ம எக்ஸ்ட்ரா மைல் போயிட்டு ஊழியம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோமா? நம்மளுடைய ஹார்ட் எப்படிலாம் நம்மளை கொண்டு போகுது? we have to think. முதல்ல நம்ம ஹார்ட்டை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிற நபரை அனலைஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். நீங்க கிறிஸ்துவரா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் உங்களை யோசிக்க வைப்பாரு, உங்களுக்குள்ள தாட் போடுவார். எத்தனை வாட்டி நெக்லெக்ட் பண்ணிருக்கோம், அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த எண்ணமே எனக்கு வரல ப்ரோ, இது தெரியவே தெரியாது நம்ம சொல்லவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது நம்ம தவிர்த்து அதை மறுதளிச்சு போன விஷயங்களா தான் இருக்கும் பாவம் எல்லாமே. நம்ம வாழ்க்கையில எந்த பாவமும் தேவ ஆவியானவர் உணர்த்தாம இல்லவே இல்லை. அதை மீறி நம்ம செயல்படும் போதுதான் கடவுளுக்கு விரோதமா நம்ம போறோம். இன்னைக்கு விசுவாசம் காத்துக்கிறது அப்படின்னு சொன்னா, பவுல மாதிரி உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கடைசி நேரம் வரைக்கும் தேவ ஊழியத்துக்கான விஷயத்த நீங்க என்ன பண்ணணும், முன்மொழியணும், முன் வைக்கணும். என் கண்ணு முன்னாடி நிக்கிறது வெறும் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரியா கிடையாது, தேவ ஆவியினால நிரப்பப்பட்ட தேவ மனுஷன். அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணுமா, நான் பண்ணுவேன். அவங்கள ஆதாயப்படுத்தணுமா, அவங்கள ஆதாயப்படுத்துவேன். அவங்களுக்கு தேவனை தெரிவிக்கணுமா, நான் தேவனை தெரிவிப்பேன். என் உயிர் போற வரைக்கும் இயேசுவை பிரசங்கிக்கிறது தான் எனக்கான முதல் வேலை. நான் எனக்கு கிறிஸ்துவரை அவங்க முன்னாடி உதாரணமா நிறுத்தணுமா, நான் நிறுத்துவேன். நான் மாறணுமா, நான் மாறுறேன். நான் தாழ்மையா இருக்கணுமா, நான் தாழ்மையா இருக்கேன். நான் மன்னிப்பு கேட்கணுமா, நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் விசுவாசத்தை நான் காத்துக்குவேன். என் கூட சேர்ந்து உங்க எல்லாருடைய விசுவாசத்தை நான் காத்துக்கணும். இதுதான் எனக்கான ஊழியம், இது நம்ம எல்லாருக்கான ஊழியம். ஆமே. இன்னைக்கு நம்ம பவுல மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சர்வெண்டா பவுல் வந்து அவரோட வாழ்க்கையை சரியா வாழ்ந்து முடிச்சார். அவர் ஒரு எஜமானனா வாழல, ஒரு ஊழியக்காரனா வாழ்ந்தார். ஆமே. இந்த நேரத்துல நம்ம நற்கருணையில பங்கெடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம், மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரம் வசனம் 23. மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 23. உங்களை யாராவது படிக்க முடியுமா? Matthew 25:23. ஆமென். இந்த வசனத்துல பாக்குறோம், இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம், இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து பேசும்போது ஒரு உதாரணம் சொல்லும் போது,
உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பால் என்ன பண்ணாரு, என் ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை ஓடி முடிச்சேன், என் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன்னு சொல்லும் போது ஒரு சர்வெண்டா அவருடைய ரெஸ்பாண்ட், அவர் ஒரு ஊழியக்காரனா, நான் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குறேன், கணக்கு ஒப்பு வைக்கிறேன், என் தேவனுக்கு முன்னாடி போய் நான் நிற்கும் போது நான் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடினேன், என் போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காப்பாத்திக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஆனா தேவன் என்ன சொல்ல போறார்? கடவுள் ஒரு எஜமானனா இருந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொல்றார். உங்களையும் என்னையும் பார்த்து உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனேன்னு தேவன் கூப்பிடுறதுக்கு நம்ம நடந்துக்கிறோமா? கடவுள் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுவாரா? நான் நம்புறேன், பவுலை பார்த்து கண்டிப்பா சொல்லுவார். கொஞ்சத்துல உண்மையா இருந்த உன் அனைத்து மேல ஆசீர்வதிப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி, பரலோகத்துக்குள்ள வா அப்படின்னு சொல்லி தேவன் உங்களையும் என்னைய பார்த்து சொல்லணும். அதுக்கு நம்ம வாழ்க்கைய ஒரு நீதியுள்ள நபரா, பரிசுத்தமுள்ள நபரா, தேவனுக்கு பயந்த நபரா, தேவ ஊழியம் செய்யக்கூடிய நபரா, சுயநலமா இல்லாம தேவனுக்காக அநேகர் ஆதாயப்படுத்துற ஒரு நபரை நம்ம வாழணும். பவுல மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள்ல நல்ல போராட்டத்தை போராடணும். பவுல மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஓட்ட பந்தயத்துல இலக்கை நோக்கி கரெக்டா ஓடணும், தெளிந்த புத்தியோட ஓடணும். பவுல மாதிரி நம்மளோட விசுவாசத்தை காப்பாத்திக்கணும். நம்மளுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லல, நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இல்லைன்னு சொல்லல, ஆனா விசுவாசமா ஓடணும். நீங்களும் நானும் தேவன் முன்னாடி போய் நிற்கும் போது, அவர் கணக்கு கொடுக்கும் போது, ஆண்டவரே நீங்க கொடுத்த வேலையை நான் சரியா முடிச்சிட்டேன், ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த தூரத்தை நான் கடந்து வந்துட்டேன், ஆண்டவரே இத்தனை நாள் நான் உங்களுக்கு விசுவாசமா இருக்கிறேன், எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வரும்போது என்னால போராட முடிஞ்சு அப்படின்னு சொல்ல முடியுதா? இதை குறித்து நம்ம யோசிக்கணும். தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது உங்களையும் என்னையும் அவரோட சந்தோஷத்துக்குள்ள அழைச்சிக்கிறதுக்காக. உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனா இருந்தோம்னா நம்மளால நிச்சயமா தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆமென். தேங்க்ஸ் ஃபார் த லிஸ்னிங். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா நற்கருணையில பங்கெடுக்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணார் இல்லையா? கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ணும் போது தன்னை ஒப்பு கொடுத்தாரு. தேவனே, இது என்னுடைய சித்தத்தின் பிரகாரம் இல்ல, உங்க சித்தத்தின் பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. கெத்செமனே தோட்டம் எப்படிப்பட்ட ஒரு இடம் நீங்க நினைக்கிறீங்க? சாரி, யாரும் எது சொன்னீங்களா? கெத்செமனே தோட்டம் எப்படிப்பட்ட ஒரு இடம்? பேர்லயே இருக்கு, அது ஒரு தோட்டம். ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், ஜீசஸ்க்கு ஃபேவரட்டான இடம், ஜீசஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடம், நிறைய போய் அவரு ஜெபம் பண்றதுக்கு ஒரு உகந்த இடம். அது ஒரு தோட்டம். அங்க பூக்கள் மலர்கள் பார்க்க ரம்மியமா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த இடம், அந்த ஒரு தோட்டம் ஜீசஸ்க்கு போர்க்களமா இருந்துச்சு. நம்ம பவுலுக்கு பார்த்தோம் இல்லையா, என் போராட்டத்தை நான் போராடினேன். ஜீசஸ் அவரோட போராட்டத்தை அந்த கெத்செமனே தோட்டத்துல போராடினார். அவருடைய ஹார்ட்டை குறித்து வெளிப்படையா பேசினார், அவருடைய எண்ணங்களை குறித்து வெளிப்படையா பேசினார். கடவுளுடைய சித்தத்துக்கு எதிர்க்க வரக்கூடிய எண்ணங்களை அறிக்கையிடக்கூடியவராக இருந்தார். தேவனே, என்னுடைய எண்ணம் இப்படி இருக்கு, உங்க சித்தத்தை செய்யுங்கன்னு தேவன்கிட்ட சரணடைஞ்சு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அவருடைய போராட்டம் இந்த உலகத்தின் மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்காக ஒரு போராட்டம். ஓகே, இன்னைக்கு இயேசு அந்த ஒரு தோட்டத்துல போராடின போராட்டம் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கியிருக்கு, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கு. நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம அந்த கஷ்டங்களுக்குள்ள போகல. எந்த ஒரு அவமானமோ நிந்தையோ நம்மளுடைய பாவங்களுக்கான பிரதிபலனோ நம்ம கிட்ட சேராம நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இயேசுடைய அந்த மரணத்துக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருப்போம். இயேசுடைய போராட்டம் கெத்செமனே தோட்டத்துல தொடர்ந்தது போல நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல தினந்தோறும் தொடரணும். நம்ம எல்லாருமே தேவனுக்குள்ளாக சாத்தானை எதிர்த்து போராட்டத்துல பங்கெடுக்கலாம். நம்ம இந்த நேரத்தில் நற்கருணைக்காக ஜெபம் பண்ணலாம், அப்பத்துக்காக தாட்சரத்துக்காக ஜெபிப்போம். நல்ல தேவனே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த நாள்ல ஆண்டவரே, நாங்க ஒரு கிறிஸ்துவர்களாய் எங்களுடைய இருதயத்துல ஒரு போராட்டத்தை நிறந்தவர்களா இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு எதிராக, பாவத்துக்கு எதிராக, உமக்கு எதிராக நிறைய விஷயங்கள் எங்களை அணுகும் போது
உம்முடைய சக்தியினால, உம்முடைய வல்லமையினால, உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே நாங்க மீட்டுக் கொள்ளப்பட்டதை உணர்ந்து இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கவும், சாத்தானை எதிர்த்து நிற்கவும், உம்மிடத்துல நாங்க தஞ்ச புகவும், உம்மிடத்துல விசுவாசிகளா நம்பிக்கையா எங்களோட போராட்டத்தை நாங்க போராடி முடிக்க, எங்க ஓட்டத்தை ஓடி முடிக்க, எங்க விசுவாசத்தை காற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய விசுவாசத்தை கெத்செமனே தோட்டத்துல ஜெபத்தினாலே போராடி காத்து கொண்டார் சுவாமி. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை எங்க எதிர்த்துல நீங்க தாங்க. நாங்க வெற்றி கொள்ளவும், உமக்கே மகிமை செலுத்தவும், எங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எங்களுக்காகப்பட்ட பாடுகளுக்காக, சிந்தின ரத்தத்துக்காக, பிக்க கொடுத்த சரீரத்துக்காக நன்றி. அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எங்களோட வாழ்க்கையில மீட்பையும் ரட்சிப்பையும் இலவசமாய் கொடுத்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமென்.